Hallelujah. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Today we'll be discussing a very important subject, not only to Christianity but a subject which prevails in everyone's life. A question. It is not a subject, it is a question with which we fight all our lives. Today we'll find it. Today we'll discuss it. Today we'll investigate the reasons for it. And once we find the truth, we'll be set free from everything. Set free from the bondage, set free from the problems. So I want you to focus on it, put it into practice. That's very important. Listening is not important. Telling that this opinion or this perspective is good is not important. But to put it into practice, it's important. So I want you to listen, put it into practice, and be blessed. So God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 14:8-22. எக்ஸோடஸ் சாப்டர் 14, 8-22. யாத்திராகமம் 14:8-22 வாசிக்க கேட்போம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்து அண்டியிலேயே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோக் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா. இன்றைய செய்தியின் தலைப்பு when, எப்போது? கொஸ்டின் மார்க். when நம்ம அடிக்கடி கேட்குற கேள்வியாச்சே, எப்போ? பக்கத்தில் பார்க்க கேளுங்க, எப்போ சிஸ்டர்? எப்போ? when. Today we'll discuss on when. கைகளை வைக்க நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். புதிய கண்ணோட்டத்தில் இதை நாங்கள் பார்க்க, படிக்க, புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஷலோம், ஷலோம். விஷ் பண்ணுங்க பக்கத்தில் பார்த்து. ஷலோம், காட் பிளஸ் யூ. சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் திஸ் மெசேஜ். எனக்கு இந்த மெசேஜ் நான் எழுதி முடிக்கும் போது பெண் அப்படி ரொம்ப சூப்பராக அப்படி தூக்கி போட்டேன், வாடா அப்படின்னு. அப்படிப்பட்ட மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜ் இது. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஓகே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கேள்வி எப்பொழுது. ஒரு மனுஷன் எப்போ கடவுளை நம்புறானோ அவனுக்கு வரக்கூடிய கேள்வி எப்போ. நம்ம சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் எப்போ. ஹலோ, நம்ம நடிக்க வேண்டாம். நம்ம கேட்க, நாங்கள் அப்படிப்பட்ட கேள்வியே கேட்டதில்லைன்னு. நம்ம நைட்டு முழுசும் உட்காந்து ஆண்டோட்ட அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜோம் பண்ணிட்டேன், விசுவாசமாக இருந்துட்டேன், எப்போ நடக்கும். ஹலோ, கியூரியாசிட்டி கிடையாது. பிரச்சனை ப்ரெஷர் தாங்காமல் நம்ம கேட்போம், எப்போ தான் ஆண்டவரை செய்வீங்க. கேட்டிருக்கோமா இல்லையா? கிறிஸ்தவர்கள் டெய்லி கேட்போம், எப்போ ஆண்டவரே செய்வீங்க. வாளாக்காமல் தலையாக்குவேன்றீங்க, கீழாக்காமல் மேலாக்குவேன்றீங்க. இதெல்லாம் சரி, எப்போ? வசனம்லாம் இருக்கு, வாக்குத்தத்தம் பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பேசுறேனே, ஆமா ஆமானுவோம். வீட்டுக்கு போய் எப்போ? ஹலோ, சரி, அதெல்லாம் கரெக்டு, எப்போ நடக்கும் அந்த கேள்வி. இன்னைக்கு இந்த கேள்வியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது, தேவன் எப்போ வேலை செய்வார், அந்த முக்கியத்துவம், அந்த அர்த்தம், தேவன் எப்போ வேலை செய்வார்னு தெரிஞ்சுட்டா நீங்களும் நானும் அமைதியாகிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆமென். இன்னைக்கு ஒரு கேப் புக் பண்றீங்க, அவன் டைம் போடுறான் 12 நிமிஷத்துல வரும்னு. 12 நிமிஷம் ஆகிற வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போமா இல்லையா? 13வது நிமிஷம் தான் கோவம் வரும் வண்டி வரலன்னா. ஆனா 12 நிமிஷம், ஏன்னா நமக்கு தெரியும் அது எப்போ வரும் அப்படின்னு அங்கே டைம் போட்டிருக்கான். இங்கே எந்த அற்புதத்துக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு ஆண்டவர் டைமே சொல்ல மாட்டாரு. அதனால நம்ம என்ன ஆயிடுவோம், பதறி போய் அனலும் இன்றி குளிரும் இன்றி வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த எப்போ ஆண்டவர் செய்வார் அப்படின்றத என்னால் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. சிஸ்டர், உங்களுக்கு வந்து இப்போ 14ஆம் தேதி ஆண்டவர் செய்ய போற சிஸ்டர் என்னால சொல்ல முடியாது. நான் ஜோசியக்காரர் கிடையாது. ஹலோ, ரெண்டாவது கவனிச்சுக்கோங்க, தீர்க்கதரிசிகள் ஜோசியக்காரங்க கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது தீர்க்கதரிசிட்ட, எப்போ பாஸ்டர் எனக்கு நடக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்கள் ஜீவன் போனே நடக்கும் அப்படின்னு போன வச்சு அப்படிலாம் கேட்கக்கூடாது. நான் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பார்த்துட்டு வரேன். சும்மா எதுக்குனாலும் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஃபோன் பண்ணி எப்போ பிரதர் நடக்கும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், பைபிளை நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா தீர்க்கதரிசி சம்மந்தமே இல்லாத இடத்துல தான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களே தவிர அவங்கள தேடி போய் யாரும் கேட்டு சொல்ல மாட்டாங்க. அதனால கவனமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த எப்போன்றதை என்னால் எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அலெக்சாண்டர் அங்கிளுக்கு இந்த 2 கோடி ரூபாய் இன்னைக்கு வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சில பேட்டர்ன் இருக்கு. தேவன் பைபிள் முழுசும் சில பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதை வச்சு என்னால் எப்போ சொல்ல முடியும்னு கணிக்க முடியும். தேவன் சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நம்ம வசனம் வாசிச்சோம். 8வது வசனம் வாசிக்கும் போது எனக்கு பயங்கர ஷாக்குங்க. என்னன்னா 8வது வசனத்துல தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹலோ, பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு ஒரு வார்த்தை இருக்கு. எனக்கு என்னன்னா, கிறிஸ்தவத்துல இப்ப சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, தேவனுடைய அடையாளம் என்றால் சமாதானம். ஆமாவா இல்லையா? சமாதானம், ஒரு ஜாய், ஒரு பீஸ், அப்படியே பார்த்து வந்து கிளியரா இருக்கும் அப்படின்வாங்க. தேவனுடைய சித்தம் அப்படி ஒரு சிஸ்டர் ரீசெண்டாக தேவனுடைய சித்தம் என்றால் அப்படி ஒரு சமாதானமா இருக்கும் அப்படின்னு. இங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கே. இப்ப நான் எதுவுமே என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லல. பைபிள்ல யாத்திராகமம் 14வது 8வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தின்னு இருக்கு. தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சைன்னா அது எப்படி இருந்திருக்கணும், அப்படியே ஸ்மூத்தா சமாதானமா வனாந்திரம்ல அப்படியே பச்சை பசேன்னு இருந்திருக்கணுமா இல்லையா? இங்க தேவன் எல்லாரையும் முதல்ல வனாந்திரத்துக்கு கூட்டு வந்துட்டார். நீ நடந்து போன்ட்டார். போன்னு சொல்லிட்டு பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துறாரு. இது எப்படி இருக்கு? தொட்டலையும் ஆட்டி கிள்ளி விட்ட கதையா இருக்கு. ஆமாவா இல்லையா? என்ன பழமொழி தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் பழமொழி தெரியும்ல. பிள்ளைய தொட்டரையும் ஆட்டி கிள்ளி விட்ட கதையாவும் இருக்கு. ஆண்டவர் தான் இங்க சொல்றாரு, எப்பா நீ வனாந்திரத்துல வா, நான் உனக்கு முன்பாக போய் உனக்கு ரட்சிப்பை தருவேன் அப்படின்னு அங்க மோசேட்ட சொல்லிட்டு இங்க பார்வோன் இருதயத்தை ஸ்க்ரூ ஏத்திட்டு இருக்காரு ஆண்டவர். உன்னையவே விட்டுட்டு போயிடுவான் அவன், உன்ட்ட அடிமையா இருந்தவன் உனக்கு மேல வந்துருவானா அப்படின்னா இது பெரிய ஆட்டமா இருக்கே. ஹலோ, இது கர்த்தருடைய சித்தமே கிடையாதுங்க. அப்போ இவங்க எகிப்தை விட்டு போனது தப்பா? நான் கேட்கறேன். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம பார்த்தா இது தப்பாச்சே. அப்போ மோசே வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்காரு, அப்படிதானே? இல்ல, கிடையாது.
மோசே ஆண்டவர் சொன்னதை செய்யறாரு, ஆண்டவர் பார்வோன் மனசை கடினப்படுத்துறாரு. என்ன அர்த்தம் பாஸ்டர் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு பெரிய சாட்சி. தேவனுடைய சித்தம் என்பது தேவனே எல்லா தேவையில்லாத காரியங்களையும் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துவார். ஹலோ, பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனை நடந்தோடனே பிசாசோடைய எரிச்சல் சொல்றோம்ல, கிடையாது. தேவன் தான் அதை ஸ்க்ரூ பண்ணி விட்டுருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பாஸ்டர் அப்படி தேவன் நல்லவர் பாஸ்டர். ஏசு நல்லவர், ஏசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். பார்வன் அவர் தான் ஸ்க்ரூ ஏத்தினாரு. ஹலோ, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரதத்தை ரெடி பண்ணிட்டாரு. இவங்க எப்படி பாட்டு பாடிட்டு ஜாலியா போயிருப்பாங்க. ஆண்டவர் விடுதலை தந்துட்டார். நல்லவர், ஏசு நல்லவர், என்றென்றும் மாறாத. இங்க இவங்க பாடிட்டு இருக்கும் போது அங்க பார்வோன் காதுல ஏத்தி விட்டாச்சு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பிசாசோடைய காரணம், இவங்க காரணம் கிடையாது. அவங்க மனசை கடினப்படுத்தி உங்களை அந்த ஓரத்துக்கு தள்ளி கொண்டு போறதே தேவன் தான். ஹலோ, எதுக்காக? ஏன்னா தான் தான் உங்களுக்குள்ள இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறேன்னு உங்களுக்கு புரிதற்காக மற்ற எல்லாரையும் ஆண்டவர் கடினப்படுத்துவார். ஆமே. வாழ்க்கையில சில சூழல்களை நம்ம நேரடியா ஆண்டவர் சொல்லுவார் நமக்கு. நம்ம அதை பார்க்காம கேட்காம புரியாம விட்டோன்னு வைங்க, எங்க கடினப்படுத்தி எங்க வழியா கொண்டு வந்து நமக்கு புரிய வைக்கணுமோ அப்படிதான் புரிய வைப்பார் ஆண்டவர். ஹலோ, இன்னைக்கு சரி ரைட்டு, இன்னைக்கு எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? ஆண்கள்ல பாருங்க, பெண்களும் இருக்காங்க. சூப்பர் சூப்பர், சைக்கிள் ஓட்ட தெரியும். இப்போ யூடியூப்ல பாக்குறீங்க, ஹவு டு ரைட் சைக்கிள் அப்படின்னு யூடியூப்ல பாக்குறீங்க. பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் டக்குன்னு எடுத்தா ஓட்டிட முடியுமா? என்னங்க, இப்போ 4 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்குறீங்க. இப்போ சகாயாச்சி வந்து அடுத்த வாரம் சைக்கிள் ஓட்ட போகிறாங்க. யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டாங்க. எஸ்ஆர் அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்டாச்சு, எப்படி ஓட்டணும் என்னன்னு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. சண்டே காலையில் எழுந்திரிச்சு டப்புன்னு அப்படி ஓட்டிட்டு வந்துட முடியுமா? வந்துட முடியுமா? யாக்கோபுக்கு இடுப்பு ஆண்டவர் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் விழா அந்த எலும்பை தொட்ட மாதிரி ஆயிரும், தொடை சந்தை தொட்ட மாதிரி ஆயிரும். ஆமாவா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? ஓட்டி பழகணும். கரெக்டா? ஓட்டணும், 2 தடவை கீழே விழணும், பேலன்ஸ் இல்லாமல் அப்படி ஆண்டவரே அப்படின்னு ஒரு தடவை கத்தணும். இதெல்லாம் இருக்கா இல்லையா? பண்ணாதான் அதோடைய அருமை தெரியும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஓட்டுவோம், எங்கேயும் இடிக்காம. ஆமாவா இல்லையா? ஆமே. அது மாதிரி ஒரு வார்த்தை ஆண்டவர் நேரடியாக கொடுப்பாரு. கேட்கல, அதோடைய அருமை தெரியலன்னா காரியங்களை கடினப்படுத்தி அது வழியா உங்களை நடத்தி செல்வார். அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை எவ்வளவு உண்மை அப்படின்றது அப்பதான் நமக்கு புரியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கடினமான பாதை தான் சிஸ்டர் தேவனுடைய சித்தம்னு கை கொடுங்க, கைய கொடுங்க. கடினமான பாதை தான் தேவனுடைய சித்தம் சிஸ்டர். ஆமென். எப்படி பாஸ்டர் அடிச்சு சொல்றீங்கன்னா நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா தாவீதுக்கு கிளியரா இருந்தது ரூட்டு. எவன் பேச்சையும் கேட்கல, நேரடியா போய் அடிச்சிடுறேன்றாப்ல கோலியாத்த. ஆனா முதல்ல வந்த தடை என்ன தெரியுமா? தான் சொந்த அண்ணனே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொந்த அண்ணன் சொல்லும் போது கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணும்ல. நடிப்பு உள்ள, அவன் பேச்ச எவன் கேட்பான் அப்படின்னு எல்லாரும் பாக்குறீங்க. இப்ப உலக நடப்படி கேட்கணுமா இல்லையா? தேவனுடைய சித்தம் என்ன? வயசுல முதியவர்களை வந்து நம்ம மதிக்கணுமா இல்லையா? அதுவும் சொந்த அண்ணன் சொல்றாரு. ஆனா தடை. இன்னைக்கு வந்து தாவீது அவங்க அண்ணன் பேச்ச கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? 150 சங்கீதம் இருந்திருக்காது, சாலமன் பிறந்திருக்க மாட்டாரு, கோயில் இருந்திருக்காது, இயேசு கிறிஸ்துவே வந்திருக்க மாட்டாருங்க. இயேசு கிறிஸ்து யாரோட சந்ததி? கேட்கலன்னா, அந்த பேச்சை கேட்டிருந்தா இவ்வளவும் பிரச்சனை ஆயிருக்கும். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, தேவன் வந்து அங்கெல்லாம் கடினப்படுத்தி தாவீதை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அந்த இடத்துல. முதல்ல அண்ணன் தடை, ராஜாபுரம் தடை, போட்ட ட்ரெஸ் தடை, இது எல்லாமே தடைகள். உடனே நம்ம அந்த இடத்துல இருந்து என்ன, கர்த்தருடைய சித்தம் இல்ல, ஒரு பீஸ் இல்ல பிரதர் சொல்லிருப்போமா இல்லையா? ஒரு லெக் பீஸா இல்ல பிரதர், பீஸ் இல்ல. அதனால this is not God's will, problem is God's will. Note it down, problem is God's will. என்னைக்கு உங்க பாதை கடினமாவதோ
கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை நான் சொல்லல, உங்க வேதம் சொல்லுகிறது. வேதத்துல எல்லா பக்கத்திலையும் எடுத்து பாருங்க, அப்படி சுமூகமா போற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. நேரா போய் எங்கேயாவது குழியில தான் விழுவாங்க. ஹலோ, ஆனா எங்க பாதை கடினமா இருக்கோ, ஃபாதர் பிரெக்மன் ஐயா பாடுவார், இடுக்கமான வாசல் வழியே பாடுறாரு இல்லையா? என்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதோ, 2 காரியம் புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அது பிசாசிட்ட இருந்து வரல, தேவன் கடினப்படுத்துகிறார், இதையும் அவர் தான் அனுமதிக்கிறார். 1. 2வது, இது என்னுடைய நல்லதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2 புரிதலும் இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆவியில சோர்ந்து போய் எவனோ நல்லா இருக்கான், எனக்கு பிரச்சனையா இருக்கே. அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் புரியுற மாதிரி சொல்றேன். உண்மை துதிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், உலகத்தான் நல்லா இருக்கான். சொல்லியிருக்கோமா இல்லையா? ஒத்துக்கலன்னா விடுங்க, நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளவோ ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவன் நல்லா இருக்கான், நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்னு. இந்த வாரம் தான் ஆண்டவர் சொன்னாரு, ஐயா உன்னை கடினப்படுத்தி கொண்டு வரதே நான் தான், நீ எங்க எவன் மேல பலிய போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். கப்சிப்புன்னு வாய மூடிட்டேன். அப்பா வேண்டாம். என்னைக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதோ, இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்க பக்கத்துல இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. ஸ்மூத்தா போற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டாரு. வேதத்துல ப்ரூவ் ஆயிருக்கு, எங்க பிரச்சனைன்னு ஆரம்பிக்குதோ, பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவன் கூடயே நின்று அவருடைய மகிமை என்பதை வெளிப்படுத்துவார் தேவன். ஆமென். ஓகே, God sign his problem. இப்போ அதுல 14வது வசனத்துல 1-3 கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். 14வது வசனம், யாத்திராகமம் 14லயே 1-3. கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால்செபோனுக்கும் முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலேயே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரத்திலேயே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அல்லேலூயா. மோசே அமைதியா வழி நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காரு. சும்மா விட்டுருந்தாலும் ஒரு 8 நாள் இருந்தாலும் பரவாயில்லன்னு சுத்தி போயிருப்பாங்க. ஆண்டவரே கூப்பிட்டு, ஐயா சமுத்திரம் இருக்கு, அதுக்கு நடுவே போய் நீங்க கேம்ப போடுங்க. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பார்வோன் அங்க வந்து நீங்க க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னு அவன் மனசை நான் வந்து கடினப்படுத்திடுறேன் அப்படின்றாரு. மோசேவும் ஒரு பேச்சை கேட்டு கூட்டத்தையே கூட்டிட்டு, செங்கடல் இருக்கு பாருங்க, முன்னாடி ஃபுல்லும் செங்கடல், இங்க இருக்கிற கொஞ்சம் லேண்ட்ல டென்ட்டை போட்டுட்டாங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். டென்ட்டை போட்டு எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் பார்வோனை ரெடி பண்ணி அனுப்பிட்டாரு. எத்தனை ரதத்தோட? 600 ரதத்தோட. உலகத்துல அப்போ அவன்கிட்ட தான் சிறந்த படை இருந்தது. 600 படை, 600 குதிரை வண்டி, சாரியட்டு, 600, பயங்கர ஸ்ட்ராங் அவன். சாதா மக்களும் 600 சாரியட்ஸ்லாம் யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட இல்லாத அம்பு கிடையாது, ஈட்டி கிடையாது, எல்லா கேடயத்தோட வந்து இறங்கிட்டானுங்க. 600 சாரியட்ஸ். பின்னாடி பிளாக்கு, முன்னாடி பிளாக்கு, டோட்டல் பிளாக்கு. ஹலோ மாஸ்டர், என் வாழ்க்கையோடைய நிலைமையை பேசுறீங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுங்கன்றீங்களா? சரி, இந்த சூழல் என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது முன்னாடியும் தப்பிக்க முடியாது, பின்னாடியும். முன்னாடி போனா தண்ணியில மூழ்கி செத்து போயிடணும், பின்னாடி போனா இன்னொரு 400-500 வருஷத்துக்கு அடிமை ஆயிடணும். எங்கிட்டும் தப்பிக்க முடியாது. ஹலோ, எங்கிட்டும் தப்பிக்க முடியாது. இப்போ இந்த சூழல்ல தான் ஒரு கேள்வி வரும், எப்போ? பைபிள்ல கொடுக்க. ஆனா மோசேக்கு கேள்வி வந்திருக்குமா இல்லையா? சாதா ஒரு மனுஷன் நிச்சயம் கேள்வி வந்திருக்கும். நம்மெல்லாம் சொல்லுவோம் அவர் விசுவாசமா இல்ல, யாரா இருந்தாலும் கேள்வி வரும், வந்தே தீரும். இந்த மனுஷ உடலுக்கு அந்த கேள்வி வந்துடும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். மோசேக்கு அந்த கேள்வி வந்திருக்குமா இல்லையா? எப்போ ஆண்டவரே செய்வீங்க? நீங்க தான் வர சொன்னீங்க, முன்னாடியும் கடல் இருக்கு, பின்னாடியும் அவனை கடினப்படுத்தி நிறுத்திட்டீங்க,
இப்போ என்ன செய்ய போறீங்க, எப்போ செய்ய போறீங்க? அவன் வந்துட்டான், வந்து ரெடியா நிக்கிறான். இங்கேயும் ஒன்றும் நடக்கல. எப்போ ஆண்டவரே செய்வீங்க? நம்ம வாழ்க்கையில சில சூழல் இருக்கும். கரெக்டா செங்கடல் முன்னாடி போய் ஆண்டவர் நிறுத்திடுவாரு, பின்னாடியும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்போ நம்ம இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கோமா இல்லையா? எப்போ ஆண்டவரே செய்வீங்க? முன்னாடி நமக்கு புரியுற மாதிரி இப்போ உள்ள ரியாலிட்டி வச்சு சொல்லணும்னா, எவ்வளவு ஜாப் ட்ரை பண்ணாலும் ஜாப் கிடைக்காது. முன்னாடி பிளாக்கு, பின்னாடி பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கலன்னு பார்த்தா பின்னாடி பில்லு எல்லாம் ரெடியா இருக்கும். இந்த பில்லு கட்டணும், அந்த பில்லு கட்டணும். ரெண்டுக்கும் நடுவில் நம்ம மாட்டிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குற கேள்வி, எப்போ ஆண்டவரே அற்புதம் செய்வீங்க? எப்போ செய்ய போறீங்க? முன்னாடி பார்த்தா பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பாங்க பையனுக்கு, பின்னாடி என்னன்னு பார்த்தா வயசு ஏறிக்கிட்டே போகும். ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிடும். ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வசனத்தெல்லாம் எடுத்து எடுத்து காமிப்போம். ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு சொன்னீங்களே, எப்போ செய்ய போறீங்க? ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தம் பேசுனீங்களே, எப்போ செய்ய போறீங்க? இந்த வாக்குத்தத்தம் வச்சுதான் ஆண்டவரை நம்ம கொக்கி போட்டு பிடிப்போம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாஸ்டர் மூலியமா ஒரு வாக்குத்தத்தம் வந்துடும், அதை கரெக்டா டைரியில நோட் பண்ணி வச்சிருப்போம். தேவைப்படும் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுட்டு பிளாக்மெயில் மாதிரி கரெக்டா ஏதாவது பிரச்சனை மாட்டோம். இப்படி இருக்குவேன்னு சொன்னீங்களே, எப்போ நடக்கலையே, எப்போ செய்ய போறீங்க? என்ன வாக்குத்தத்தம் எழுதினாலும் கடைசியில் ஒரு கேள்வி போட்டிருப்போம், when question mark. எப்போ? ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். எல்லாத்தையும் செய்வன் வரி எப்போன்னு சொல்ல மாட்டாரு. அது ஒரு பெரிய தலைவலி. உண்மைக்கும் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட பெரிய சந்ததி ஆக்கிடுவேன்னு வர நம்மள, எப்போன்னு சொல்ல மாட்டாரு. ஹலோ, உண்மைக்குங்க ஆபிரகாம்கிட்ட வந்து உனக்கு ஒரு பிள்ளை பறக்கும்னாரு, எப்போன்னு சொல்லல. அல்லேலூயா. தாவீது அனாயிண்ட் பண்ணிட்டாரு, நீ தான்ப்பா ராஜா, அவன் தான் ராஜா. சாமுவேல்கிட்ட பேசி இவன் தான் ராஜான், எப்போ அவன் வந்து சிம்பாசனத்தில் அமருவான்னு சொல்லல. யோசேப்பு அவ காமிச்சிட்டாரு. யோசேப்புக்கு எல்லாரும் வந்து உன்னைய பணிந்து தொழுது கொள்றாங்க, நீ எப்போன்னு சொல்லல. ஹலோ, எப்போ? இந்த கேள்வி எப்போன்றது தான் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு கேப்பை உண்டாக்கிறது. புரியுதா உங்களுக்கு? தேவன் அங்க இருக்கா, நம்ம இங்க இருக்கோம், அப்படிதான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இப்போ இடையில ஒரு கேப். எப்போ ஆண்டவரே செய்வீங்க? அந்த இடத்துல என்ன ஆயிடுது, நமக்கு விசுவாசம் குறைஞ்சிருது, சோகமாயிடுறோம், கண்ணீர் சிந்திடுறோம், வார்த்தை மேல உள்ள நம்பிக்கை போயிருது. நம்ம யார்கிட்ட இருந்து வந்தோம், எங்க இருந்து வந்தோம், நம்ம துதிக்கிற தேவன் யார், இது எல்லாவற்றையும் மறந்துடும். இது மறக்கிறதுலாம் தப்பா பாஸ்டர்? கிடையாது, தப்பே கிடையாது. மனுஷனா ஐ நோ த ஃபீலிங்ஸ். செங்கடல் முன்னாடி நின்னுகிட்டு பின்னாடி இவ்வளவு ரதத்தை வச்சுக்கிட்டு நிக்கிற அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும். ஐ பீன் தேர், ஐ எம் பீயிங் தேர். ரொம்ப கஷ்டம். அப்போ மனசு வேதனை தாங்க படும், கேள்வி கேட்க தான் செய்யும், தப்பே கிடையாது, கேள்வி கேட்க தான் செய்யும். அப்போ இந்த கேட்கிற முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி எப்போ. அதனாலதான் இந்த செய்தியோடைய தலைப்பு எப்போது. எப்போ ஆண்டவரே செய்வீங்க? ஆண்டவர் வசனம் சொல்றார், இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டார். அப்படின்னா எப்போ ஆண்டவரே? இன்னைக்கு இன்னைக்குன்னு போயிட்டே இருக்கேன், நாளும் பொழுதும் கடந்து ஓடுது. சொல்றோமா இல்லையா? நாளும் பொழுதும் ஓடி போயிருது. ஆண்டவரே நீங்க எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்கணும். சரி, இப்போ இந்த சூழலை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் தெளிவா சொல்லிடுறேன், முன்னாடி பின்னாடி தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அற்புதம் நடக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருட்களும் அங்க கிடையாது. ஹலோ, அற்புதம் நடக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருட்களும் அங்க கிடையாது. பலிபீடம் கிடையாது. எலியா மாதிரி அக்கினியை இறக்கிடலன்னா பலிபீடம் கிடையாது. ஆமேன். இறந்தவங்களை உயிரோட எழுப்புறதுக்கு அங்க இயேசு கிறிஸ்து கிடையாது. பார்வோனை எதுக்குறதுக்கு பெரிய வானத்திலிருந்து சேனை ஆண்டவர் இறக்கல. கையில வித்தியாசமான அம்பு ஈட்டியும் கொடுக்கல. டக்குன்னு அப்படி வானத்திலிருந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு. there is no evidence for God's miracle இந்த இடத்துல.
இங்க தாங்க அங்க இருந்து கொண்டு வந்ததை கையில வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. முன்னாடி செங்கடலும் பின்னாடியும் பார்வோனும் நடுவில் மாட்டிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. சூழல் பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது, கையில எந்த பொருளும் கிடையாது, அற்புதம் நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பீச் போயிருக்கீங்களா? எஸ், ஓகே. பியூட்டிஃபுல்லா இருக்குமா இல்லையா? நான் லாஸ்ட் டைம் பீச்சுக்கு போயிருக்கும் போது உட்காந்து யோசிச்சேன், சரி இதை செங்கடல்னு வச்சுக்கோ, இப்போ பின்னாடி அவன் வந்துட்டான், இப்போ என்ன பண்றதுன்னு உட்காந்து யோசிச்சா தண்ணியோடைய நீளம் பார்த்தீங்கன்னா அங்க வரைக்கும் இருக்கு. அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறும் இல்லைங்க. வானத்துல இருந்து ஒரு தேவதூதன் இறங்கி பேசல, ஐயா நீ இப்ப தைரியமா நில்லு, நான் எல்லாத்தையும் பார்த்து, எதுவுமே நடக்கல. கடலை பார்த்தீங்கன்னா அற்புதம்லாம் டஷ்ன்னு மறைஞ்சிரும், ஒண்ணுமே இருக்காது. அப்படியே அவ்வளோ நீளத்துக்கு இருக்கும் போது நமக்கு ஒண்ணுமே யோசிக்க தோணாது, ஒரு எவிடன்ஸ் கிடையாது. சரி, இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போ மோசே இல்லாம தேவன் வானத்திலிருந்து ஒரு தேவதூதனை அனுப்பி எல்லாரையும் காப்பாத்திட்டா பிரச்சனை முடிஞ்சோடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? எத்தனை வருஷம் ஆனாலும் ஏதாவது ஒரு துன்பம் வந்தா அந்த தேவதூதனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ தேவன் ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்கலாம் வானத்துல இருந்து இறக்கி, டக்கு டக்குன்னு எல்லார் கையிலயும் ஒரு ஆயுதத்தை, தேவனால முடியாத காரியம் எதுவும் இருக்கா? அவர் சொன்னா அப்படியே உண்டாகுமா இல்லையா? ஆயுதத்தை கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? வாழ்க்கையில் அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஆயுதத்தை தேட ஆரம்பிச்சிருவானுங்க இஸ்ரேல். ஆமாவா இல்லையா? ஆளை அனுப்பல ஏன்னா அவனை சார்ந்து இருந்துடக்கூடாது, ஆயுதத்தை கொடுக்கல ஏன்னா அதையும் சார்ந்து இருந்துடக்கூடாது. எதையும் ஆண்டவர் தராம அங்க நிக்க வச்சிருக்காரு தேவன். ஆமென். எதையும் கொடுக்காம நிக்க வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஒன்று தேவை. என்னன்னா, தேவையான ஆட்கள் இல்லை என்றாலும், அற்புதம் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும், சுத்து வட்டாரத்துல எந்தவித நல்ல அறிகுறிகள் இல்லை என்றாலும் நீங்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் தேவன் செங்கடலை திறப்பார் என்பது இதுவே மிகப்பெரிய சாட்சி. ஆமென். அல்லேலூயா. 13வது 14வது வசனத்தை வாசிங்க. எந்த சாத்தியக்கூறும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, அற்புதம் நடக்கிறதுக்கு அடையாளமே இல்ல. ஆனா 13, 14 வசனத்துல மோசே என்ன சொல்லுகிறார்னு வாசிங்க பாப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருப்பீர்கள் என்றார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். சரி, இந்த 13வது வசனத்தை கூட ஒரு வகையில சேர்த்துடலாம். 13வது வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம் மாதிரி பேசுறாரு, ஆண்டவர் மூலியமா பேசுறாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கோட்டால சேர்த்துடலாம். ரெக்கமெண்டேஷன் கோட்டா மாதிரி அதுல சேர்த்துடலாம். ஆண்டவரை நல்ல ஒரு வார்த்தை பேசினாரு. ஆனா இங்க அது தேவையில்லையே. இங்க என்னங்க தேவை? ஒண்ணு ஆயுதம் தேவை, இல்ல ஒரு பெரிய இடி மின்னலோ இல்ல பெரிய ஒரு காரியமோ தேவை, இல்ல வானத்துல இருந்து ஒரு பெரிய தேவதூதன் தேவை. ஆனா இங்க தேவன் பேசுறது, இன்று கண்ட எகிப்தியனை, அவன் இங்க ரதத்தோட நிக்கிறான். இங்க வாக்குத்தத்தங்களும் வசனங்களும் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணுமா இல்லையா? நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் வாழ்க்கையில? எதுவுமே ஜெபம் பண்றோம். ஹலோ, நல்ல ஜெபம் பண்றோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு வெளியில ஆண்டவர் செய்யும் போது செய்யட்டும், நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? செஞ்சிட்டு. சரி, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் கேட்பதற்கு முன்பே பரமபிதாக்கு எல்லாம் அறிகிறார்னு இருக்கு. எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் இருக்கு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களா நம்ம எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம் சொல்லுங்க? என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை உடைக்கணும்னு ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்ம கவலையே படாம இருப்போம். யாராவது வேலைக்கு போகாம இருக்கோமா? ஹலோ, யாராவது வேலைக்கு போகாம இருக்கீங்களா?
என்ன பண்றோம்? ஆமா ஆமா, ஆண்டவர் சொன்னாரு அதை செய்யற நேரத்துல செய்வாரு. நம்ம வேலையை பார்ப்போம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை பேர் வேலைக்கு போறீங்க? கையை உயர்த்துங்க. வேலைக்கு போறவங்க கையை பயந்துக்கிட்டு கையை இறக்குறீங்கன்னா இந்த இருக்கிற வேலையும் இல்லாம பண்ணிடுவார் ஆண்டவர். ஒழுங்கா கை உயர்த்தி. ஓகே, கை உயர்த்து. வேலைக்கு போறீங்களா? ஏன் போனோம்? இன்னைக்கு நம்ம விசுவாசமா உட்கார வேண்டியதானே வீட்டுல. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன போஜனம்னு அவர் அனுப்புவார், காகங்களை அனுப்புவார்னு யாராவது உட்கார முடியுமா? நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் தருவார், அதெல்லாம் தருவார்ப்பா. இருந்தாலும் நம்ம என்ன பங்குக்கு செய்யணுமோ அதை செய்யணும்னு செய்யறோமா இல்லையா? இப்போ உள்ள நம்மளே யோசிக்கிறோம்னா அந்த காலத்துல மோசே இத்தனை பேரை வழி நடத்திட்டு வந்திருக்காரு, அவர் யோசிச்சிருப்பாரா இல்லையா? சரி, இப்போ பிராக்டிக்கலா இங்க ஏதாவது பண்ணணும்ல. நம்ம வெஸ்டர்னர்ஸ்லாம் சொல்லி கொடுத்த மாதிரி இப்போ நம்ம ஒரு வார்த்தை ஒன்று வச்சிருப்போமே, ஹார்ட் ஒர்க். ஆமாவா இல்லையா? ஹார்ட் ஒர்க், ஒர்க் ஹார்டு. கரெக்டா? ஒர்க் ஹார்டு பண்ணி 65-70க்குள்ளேயே நல்ல வார்த்தையை சொல்ல வேண்டாமேன்னு பார்க்குறேன். ஒர்க் ஹார்டு பண்ணி 65லே தேவனுடைய மகிமையை பார்த்துடுறோம். கேட்டா அதுதான் வாழ்க்கை பிரதர். தேவன் நமக்கு கொடுத்த முள்ளா. ஹலோ, பவுல் ஒரு போயட்ரி மாதிரி எழுதியிருப்பாரு. அதை அவங்க எடுத்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு முள் கொடுத்துருக்காரு பிரதர். 60 தான் நமக்கு காலம். யார் சொன்னா? தீர்க்காயுசோட இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப நீங்க ஆமேன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் என்ன இது? ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆமா, ஆண்டவர் செய்வார், வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துருக்காரு, ஒரு நாள் செய்வாரு. நம்ம வேலையை பார்ப்போம்னு நம்ம தேவன் மேல நம்பிக்கை இல்லாம யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம்? இந்த மாம்சம் மேலையும் சுத்தி உள்ள வீட்டார் மேலையும் நண்பர்கள் மேலையும் நம்பிக்கை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி செஞ்சோம்னா செங்கடலும் திறக்காது, பார்வோனையும் அழிக்க மாட்டாரு, 2 பேருக்கும் அடிமையா மாட்டிரும். நம்ம இன்னைக்கு நம்ம மாற்ற இடம் எங்க? அந்த இடம் இன்னைக்கு உலக நடப்புக்கு வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஆமே, கொண்டு வந்துட்டானுங்க. அதெல்லாம் ஓரம் கட்டிரும். ஆவிக்குரிய ரீதியா நம்ம கொஞ்சம் பேசும். ஒரு தவறான எண்ணமோ ஒரு பயமோ இல்ல ஒரு வியாதியோ நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கரெக்டா அந்த நடு இடத்துல மாட்டிட்டு என்ன செய்யறேன்னு தெரியாம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோம்? ஒண்ணு டாக்டர் மேல நம்பிக்கை போயிருது, முன்னாடி இருக்கிற செங்கடல் மாதிரி இருக்கிற டாக்டர் மேல நம்பிக்கை போயிருது. இல்லைன்னா பின்னாடி பார்வோன் அப்படியே அடிமையாக்க ரெடியா இருக்கான் பாருங்க, நமக்கு ரெடியா இருக்கும் பாருங்க, அதுக்கு பின்னாடி நம்பிக்கை போயிருது. ஒன்று டாக்டரு இல்ல மரணம். இது 2க்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு அடிமைகளா ஆயிரும். ஹலோ, ஆனா தேவன் இங்க 13வது வசனத்துல மோசே மூலியமா சொல்லிட்டு இருக்காரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி சரி, இது கூட பரவாயில்லைங்க. 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்கல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் என்றான். இது எவ்வளவு கொழுப்பு பாத்தீங்களா? எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. உயிருக்கு போராடி நிக்கிறது ஆண்டவரா நம்மளா? கேட்டதுக்கு பதில், உயிருக்கு போராடிட்டு இருக்கிறது ஆண்டவரா நம்மளா? நம்ம தான் செங்கடலுக்கு நடுவில் மாட்டிருக்கோம். ஆண்டவர் எங்கேயோ உட்காந்துட்டு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்படி இருக்கு பாருங்க. கோவம் வருமா வராதா? நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். நீங்க எல்லாம் அப்படியே ஆண்டவர் சொல்றதை கேட்டேன், நான்லாம் ரொம்ப கோவப்பட்டுருவேன். இங்க சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு நிக்கிறது நானு, நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றீங்க? சும்மா இருப்பீர்கள். அதாவது யுத்தம் பண்ணுன்னு சொல்லல, ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாலும் மனசு ஆறி இருக்கும். சரி, ஆண்டவர் நம்மளை ஜபம் பண்ண கூப்பிடுறாருன்னு அந்நிய பாஷையெல்லாம் பேசி கொஞ்சம் ஃபயர் ஏத்திருப்போம். ஆண்டவர் பாட்டுக்கு நீ சும்மா இரு, அமைதியா இரு, அதுதான் அர்த்தம். அமைதியா எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அவனை எய்த்து சும்மா எகிப்துல இருந்து கிளம்பினாலும் பரவாயில்ல, அவன் போட்டிருந்த செயினெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டானுங்க இவனுங்க. ஏன்னா நான் போய் சொல்றேன்னா, வேதத்தை வாசிருக்கீங்களா இல்லையா? அவன்கிட்ட உள்ள தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அப்ப அவன் எவ்வளவு கோபத்துல வந்திருப்பான். ஏற்கனவே இவனுங்க தாழ்ந்த ஜாதி மாதிரி நடத்திட்டு இருந்தான், இவனை தங்கத்தெல்லாம் தூக்கி அவனை திமிரா வேற பேசிட்டு வந்திருப்பானுங்க. சும்மா வந்திருப்பானுங்கன்னு நினைக்கிறீங்களா?
சும்மா வந்திருப்பாங்களாங்க. இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் உயர்த்தினோன்னே நம்ம எதிரிங்க முன்னாடி அப்படி சேலை அப்படி ஹச்சக் அப்படின்னு பண்ணிட்டு வரோமா இல்லையா? உயர்த்திட்டார் அப்படின்னு வார்த்தை மூலியமா சொல்லாம அப்படி செய்கையில காட்டுவோமா இல்லையா? பார்வையெல்லாம் மாறிடும். இப்படிதான் பார்ப்போம் யாரா இருந்தாலும். செய்யறோமா இல்லையா? இன்னைக்கு இவனுங்க வந்து இஸ்ரேலைட்ஸ், முசுடு பிடிச்ச ஆட்கள். அவ பேசியிருப்பானுங்களா இல்லையா? போடா போடா நீலாம் பெரிய ஆளான்னு பேசியிருப்பானா இல்லையா? பேசிட்டு வந்துட்டானுங்க. இப்போ அவன் ரெடியா நிக்கிறான். என்னையாடா பேசுன, இப்போ பொழந்து கட்டிடுற உடனே அப்படின்னா எல்லாரும் பயத்துல, உயிர் பெயர்ற பயத்துல என்னெல்லாம் சொல்றாங்க? எகிப்திலேயே நாங்க இருந்திருப்போம், அங்கேயே அடிமைத்தனத்துல இருந்திருப்போம், அங்கேயே நிம்மதியா இருந்திருப்போம். அதை நல்லா கவனிங்க. எகிப்திலேயே இருந்திருப்போம், எகிப்திலேயே இறந்து போயிருப்போம். இங்க வந்து சாவறதுக்கு அங்க எவ்வளவோ. ரைட், அந்த இடத்த கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்ய கூப்பிட்டுருக்கார்? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கூப்பிட்டுருக்கார். அதாவது சாதா ஒரு மனுஷனை காட்டிலும் சிறந்த மனுஷனாக வாழ்வதற்கு நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சாதா மனுஷனுக்கு கோவம் வரும், இச்சை இருக்கும், காம விகாரங்கள் இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இதை அடக்கி ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கார். கிறிஸ்தவனா, அது பேர் தான் கிறிஸ்தவம். இதை எல்லாவற்றையும், இந்த உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு சரியான இடத்தில் சரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி கோபம்லாம் படாம அதற்கு பதிலாக அன்பு செலுத்தி வாழ்வது பேர் கிறிஸ்தவம். அதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? கூப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம வாழணும். ஆனா இந்த இடத்துல பெரிய பிரச்சனையா இருக்கே. இங்கதான் நம்ம மாட்டிடுறோம். நம்ம என்ன நினைச்சிடறோம்? விசுவாசம் என்றால் ஆண்டவர் நல்ல ஒரு கூட்டத்தை தருவாரு, தேவையான சோர்ஸை தருவாரு, பணத்தை தருவாரு, சேஃபா ஸ்மூத்தா நம்மளை நடத்திட்டு போறதுதான் கிறிஸ்தவம் நினைச்சீங்கன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி ராங். திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. Christianity means you have to suffer first, you have to die first, then you will resurrect. கிறிஸ்தவம் என்றால் நீங்கள் முதலில் இறக்க வேண்டும், ரெண்டாவது தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கு அர்த்தம் வந்து நிக்கோதிமு மாதிரி நீங்க கேட்காதீங்க, பாஸ்டர் இப்ப போய் என்ன நம்மளை அடக்கம் பண்ணிடணுமா பாஸ்டர்? கிடையாது. உங்கள் பழையவைகளை இறக்க செய்து, தவறான எண்ணங்கள் கோபங்கள் அதெல்லாம் இறக்க செய்து புது மனுஷனா, சாந்தம் பொறுமை தயவு கிருபை இதெல்லாம் கொண்டிருக்கிற மனுஷனா நம்ம எழுந்து நிற்கணும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். ஆனா நம்ம ஒரு பிரச்சனை ஜாஸ்தியானோன்னு தேவன் வச்சிருக்கிற இலக்க காட்டிலும் பிரச்சனை எவ்வளவோ பெட்டர்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்மள்ட்ட அதுதான் சிக்கலா இருக்கு. ஆமாவா இல்லையா? தேவன் ஒரு பெரிய இடத்த வச்சிருப்பார். நம்ம இவ்வளோண்டு ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு ஆண்டவர் எப்படி செய்ய போறாருன்னு நினைச்சிட்டு நம்ம என்ன சொல்லிடுறோம்? அடிமையா இருக்கிறது எவ்வளவோ மேல். பிரச்சனையிலே இருந்துட்டு போயிருக்கலாம், 4 பேரை சார்ந்தே இருந்திருக்கலாம், கடன் பற்று அந்த கடனை அடைச்சு ஒரு சின்ன இடத்துல இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டோம். கேட்கிறோமா இல்லையா? இன்னைக்கு விசுவாசன்றது இதை தாண்டி தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை வச்சிருக்காரு பாருங்க, அதை உங்க கண்ணில் பார்க்கறது. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய கண்கள்ல இவ்வளோ பெரிய கடல் இருக்கு, ஆண்டவர் நமக்கு உதவி யாருங்க உங்களை அழைத்தாங்க? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவன் உங்களை அழைச்சிருக்காரு. அப்போ அவர் உங்களை விடுவிப்பாரா மாட்டாரா? நிச்சயம் விடுவிப்பார். வசனம் ஒண்ணு இருக்கு, திராணிக்கு மேலாக, நல்ல சத்தமா, திராணிக்கு மேலாக, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அப்போ சோதிக்கிறாருன்னா உங்களால தாண்ட முடியும்னு அர்த்தம், அப்படிதானே? உங்களால முடியல, இந்த பிரச்சனையில உங்களுக்கு ஜீவன் பெயரும், இந்த பிரச்சனை உங்களால தாங்க முடியாதுன்னா தேவன் உங்களுக்கு தரவே மாட்டேன்னு உத்தரவு கொடுத்திருக்காரு. அதையும் மீறி தராருன்னா உங்களால ஜெயிச்சு அதை நிக்க முடியுன்றதுனால தானே கொடுத்துருக்காரா இல்லையா? இன்னைக்கு மோசே இவ்வளவு பெரிய மக்களை கூட்டு வந்து இவங்க திராணியை சோதிச்சிருக்கணுமா? இல்லை, தேவையே இல்லை. ஆண்டவருக்கு நேரடியா நடத்திட்டு போயிருக்கலாம். ஆனா நீ ஜெயிச்சு ஒரு பெரிய நாடா நீ வளர்ந்து தைரியமா நிக்கணும், பல வருஷத்துக்கு பல நாடுகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், நீங்க சோதிக்கிறார். திராணி இருக்கு,
எகிப்தியனை ஜெயிக்க திராணி இருக்கு, அதனால சோதிக்கிறார். ஆனா நம்ம இந்த சின்ன ஒரு ரியலைசேஷன், ஆண்டவர் நம்மளை சும்மா சோதிக்க மாட்டார். என்னால முடியலன்னா சோதிக்க மாட்டார்ன்றதை இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னா டக்குன்னு முதல்ல ஆண்டவர் பார்த்து ஏன் ஆண்டவரே இந்த சோதனைன்னு கேட்காதீங்க. முதல்ல ரியலைஸ் பண்ணிருங்க, சோதனை அனுமதிச்சிருக்காருன்னா இதை ஜெயிக்க முடியும்ன்றதுனால அனுமதிச்சிருக்காரு, இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களால முடியுன்றதுனால தான் சிஸ்டர் உங்களுக்கு இந்த பிரச்சனை, இல்லைன்னா ஆண்டவர் தரமாட்டாரு. சொல்ல பயமா இருக்கா? தைரியமா சொல்லுங்க, உங்களால தாண்ட முடியும் தான் இந்த பிரச்சனை, உங்களால கவனிக்க முடியும் தான் உங்க இந்த நோயை கொடுத்து வச்சிருக்காரு. ஹலோ, எதுக்கு மூட்டு வலி இன்னைக்கு வருது? நல்ல வேலை பார்த்துருக்கீங்க சின்ன வயசுல இருந்து, இன்னைக்கு தாயார்கள் இருக்கீங்க. இப்போ உள்ள கேர்ள்ஸ் மாதிரி கிடையாது. என்ன ஆண்டி, நீங்கள்லாம் இருந்திருக்கீங்க, அப்படியே அம்மிக்கல்ல போட்டு அப்படியே ஆட்டிருக்கீங்களா இல்லையா? ஆட்டினீங்களா இல்லையா? ஆமா இல்லை, ஆட்டிருக்கீங்க. ரேஷன் கடைக்கு நடந்தே போயிருக்கீங்க. வேளாங்கண்ணிக்கு எவ்வளவோ நடைய போட்டிருக்கோம், நம்ம போட்டிருக்கோம். இவ்வளோ வேலை செஞ்ச உங்களுக்கே இன்னைக்கு கால் வலி வருது. எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக. தயவுசெய்து உடனே வந்து தேஞ்சிருச்சு பார்த்த அதை என்ன பிரேக் பிளேட்டு தேர்ந்துருச்சு அப்படின்னு தயவுசெய்து பேசாதீங்க. முட்டி தேஞ்சிருச்சான் பாஸ்டர், யார் சொன்னா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. எதற்கு அந்த வழியை கொடுத்துருக்காரு? அதை நீங்க தாண்டி ஒரு 4 பேருக்கு சாட்சியா நிக்கணும்னு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாவா இல்லையா? உங்களால முடியலன்னா எதுக்கு ஆண்டவர் தர போறாரு? உங்களை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணி பார்க்கறது ஆண்டவருக்கு சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்களா? ஹலோ, நல்லா எஸ்தரமா நல்லா புளிஞ்சு அழுவ விட்டு பார்த்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அவங்களால ஜெயிக்க முடியுமா? இதை நீ கொடு, ஜெயிச்சு வரட்டும், அப்பதான் இந்த வார்த்தையை பேசுறதுக்கு தகுதியாக முடியுங்க. இன்னைக்கு சும்மா போய் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொன்னா நீ நேசிச்சியான்னு அவன் முதல்ல கேட்பான் நம்மள. ஆனா ஒரு கஷ்டத்தை தாண்டி வந்து நம்ம ஆண்டவர் வார்த்தையை பேசணும்னு வைங்க, எந்த எதிர்ப்பும் இருக்காது. அவனுக்கு தெரியும் நம்ம உண்மையை தான் பேசுறோம்னு. நீங்க யார்ட்டையும் போய் இது உண்மை சிஸ்டர், இது உண்மை பிரதர் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வாழ்ந்து காட்டிட்டீங்கன்னா அவன்கிட்ட நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவனுக்கே தெரியும் இது உண்மை, தேவன் அவர்களோடு இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? ஆமென். சோ இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல என்ன ஞாபகம் வரணும்? எப்போ ஆண்டவர் விடுதலை தர போறாரு இல்ல, அனுமதிச்சிருக்காருன்னா இதுக்கு பின்னாடி பெரிய வெற்றி எனக்கு இருக்குன்னு நீங்க உணர்ந்துடணும். அல்லேலூயா. ஒரு ஞாபகதார்த்தம் மாதிரி வச்சுக்கோங்க. டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்தி கால்டன் பாஸ்டர் சொன்னாரு, சரி என்னைய ஞாபகம் வைக்கலனாலும் பரவாயில்ல, என்னைய வச்சா பிரச்சனை கூடிரும் உங்களுக்கு. டக்குன்னு ஒரு ஞாபகம், தேவன் அனுமதிச்சிருக்காருன்னா என்னைய இதுல ஜெயிக்க வைக்க போறாரு, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டாரு, ஸோ அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படின்ற தைரியத்தை நீங்க கொண்டு வந்துடணும். ஆமே. சரி, இப்போ இந்த சும்மா இருப்பீர்கள்ன்றதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாம் பிரச்சனை ஆயிருச்சு, சுத்தி வளைச்சாச்சு. இப்போ பிரச்சனை இல்லை, தேவன் பார்த்து சும்மா இருன்றாரு. அப்போ எப்போதான் ஆண்டவரை வேலை செய்வீங்க? சும்மா சரி சும்மா இருக்கிறேன், பேசாம இருந்தீங்க, பேசாம இருக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதா? ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ கொடுங்கன்னு ஜோமனை மட்டும் சொல்லியிருக்காரு. உட்காந்து ஜோமனி நடக்க மாட்டேங்குது. அப்போ நமக்கு இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு, எப்போ ஆண்டவரே செய்வீங்க? அவன்லாம் முன்னேறி போயிட்டு இருக்கான், நான் இன்னும் இந்த ரெட்டை வட்டியிலே போயிட்டு இருக்கேன். ஆண்டவரே அழுகுறோமா இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் இறங்குங்கப்பா. இறக்கம் இறக்கம் இக்கடி காட்டுங்கப்பா. இக்கட சூடு கொஞ்சம் லைட்டா காத்து அப்படி வீசி விடுங்க, எங்க காட்டுலயும் மழை பெய்யட்டும். சோமன்றமா இல்லையா? கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சமாவது பிச்சை போடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் காப்பாத்தி விடுங்க, மானத்தையோடாவது வாழ்வோம் நாங்க, சொல்றோமா இல்லையா? சரி, இந்த எப்போ தேவன் வேலை செய்வார்ன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். when will God work? ஹலோ, when will God work? நோட்டும் பேனாவும் வச்சிருந்தீங்கன்னா எடுத்து குறிச்சுக்கோங்க, இது ரொம்ப அவசியம். தேவன் எப்போ வேலை செய்வார்ன்றத நான் சொல்லிடுறேன். ஆமென். முதல் பாயிண்ட், எப்போ வழி இல்லையோ தேவன் அன்றுதான் வேலை செய்வார். நம்பர் 1, God will work when there is no way out. எப்போ வழிகள் இல்லையோ அந்த இடத்தில் தேவன் வேலை செய்வார். அதுவே முதல் அடையாளம். God will work when there is no way out.
நம்பர் 2, எப்போ எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் ஒரு தடை ஏற்படுதோ தேவன் அங்குதான் வேலை செய்வார். when everything and everywhere it's blocked, God will work there. when everything and everywhere it's blocked, God will work there. எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எங்கு தடை ஏற்படுதோ தேவன் அங்குதான் வேலை செய்வார். நம்பர் 3, தப்பிக்கிறதுக்கே வழி இல்லாத இடத்தில் தான் தேவன் வேலை செய்வார். when there is no way to escape, God will work there. தப்பிக்கிறதுக்கே வழி இல்லாத இடத்தில் தான் தேவன் வேலை செய்வார். நம்பர் 4, எந்த சப்போர்ட்டும் சோர்ஸும் இல்லாத நேரத்துல தான் தேவன் வேலை செய்வார். when there is no source or no support, God will work there. எங்க சப்போர்ட் சோர்ஸ் இல்லையோ, எங்க உங்களுக்கு அந்த உறவினர்களோட இது இல்லையோ தேவன் அங்குதான் வேலை செய்வார். நம்பர் 5, எப்போ நேரம் தாண்டி போயிருச்சோ தேவன் அங்கதான் வேலை செய்வார். when it's out of time, God will work there. நேரம் கடந்து போயிருச்சு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, that's where God will work. நம்பர் 6, எந்த அற்புதம் நடக்கிறதுக்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத இடத்துல தேவன் அற்புதத்தை நிகழ்த்துவார். when there is no evidence for miracle, God will deliver the miracle. எங்க சாத்தியக்கூறு இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ தேவன் அங்கு நிச்சயம் வேலை செய்வார். ஓகே, now you may ask the question. இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் இந்த 6 பாயிண்ட்டை எப்படி இப்படி அடிச்சு சொல்றீங்க? இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் சொன்னா பொய்யாயிரும், ஆனா பைபிள்ல வச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுக்கான அர்த்தங்கள் என்ன. ஆபிரகாம் விசுவாசமாக இருந்தார். 99 வயசுல தேவன் அவரை கூப்பிட்டு உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்ன்றாரு. டைம் ஆயிருச்சு. இட்ஸ் நாட் டைம் ஃபார் அ பேபி. பிசிக்கலி இஸ் நாட் ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த் கிடையாது, டைம் இல்ல, டைம் தாண்டியாச்சு, சோர்ஸ் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. தேவன் வானத்திலிருந்து ஒரு சுருள் அப்படி எழுதி கொடுக்கல, எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா தேவன் பிள்ளையை பிறக்க செய்து இன்னைக்கு அவங்களோட சந்ததி தான் பெரிய சந்ததியா நிக்குது. நம்பர் 1. நம்பர் 2, யாக்கோபு எல்லா விசுவாசத்தையும் இழந்துட்டாரு. தனக்கு பிடித்த மகன் தொலைஞ்சு எல்லா விசுவாசையும் இழந்தாச்சு. நேரமும் கடந்தாச்சு, 13 வருஷம் கடந்தாச்சு இல்லாம. ஆனா 14வது வருஷம் அவங்க வறுமைக்கு கரெக்டா கடந்து செல்லும் போது தேவன் அங்க யோசேப்பை உயர்த்தி யாக்கோபை காப்பாத்திட்டார். ஆமாவா இல்லையா? ரைட். யாக்கோபிட்டே இன்னொரு சம்பவம் இருக்கு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா தன்னுடைய அண்ணன் போர் தொடுத்துருவான், ரெடியா இருக்கான் அவன். இவர் பறித்து கொண்ட அந்த காரியத்தை தப்பென்று உணர்ந்து அவன் ரெடியா இருக்கான் போர் தொடுக்க. டைம் போயிருச்சு, விடிஞ்சா சண்டை வந்துடும், விடிஞ்சா பிரச்சனை ஆயிரும், விடிஞ்சா பிள்ளை குட்டிகளை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியாது. அடுத்த நாள் காலையில தேவன் அவன் மனசை இலகப்படுத்தி 2 பேரையும் சமாதானமாக்கிட்டார். நம்பர் 2. நம்பர் 3, யோசேப்பு 13 வருஷம் ஆயிடுச்சு, டைம் அவுட், நோ சோர்ஸ். இவருடைய இடத்துல தான் நோ எவிடன்ஸ் ஃபார் மிராக்கிள். ஹலோ, பானபாத்திரக்காரன் கூடயே ஜெயில இருந்தான், சொல்லி அனுப்புறாரு, போய் என்னைய கொஞ்சம் ஞாபகப்படுத்தி, மறந்துட்டான் அவன் 3 வருஷத்துக்கு. அடுத்த 3 வருஷத்துக்கு மறந்துட்டான். யோசேப்பு வெளியே வர்றதுக்கு யாரும் உதவி செய்யவில்லை, யாரும் அங்க உதவி செய்யறதுக்கும் இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, டைம் கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. ஆனா ஏற்ற வேளையில் யோசேப்பு தேவன் அரசனாக மாற்றினார். நம்பர் 3. நம்பர் 4, மை ஃபேவரட் ஒன், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. கரெக்டா தீயில போடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் காப்பாத்தலையேங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அதுதான். ஆண்டவரே தீயில போடுறதுக்கு முன்னாடி என்னைய காப்பாத்திருங்க, அதுதானே கிறிஸ்தவம். கிடையாது, தீயில போட்ட பிறகுதான் நாங்க இறங்குவேன்னு ஆண்டவருங்க நிரூபிச்சு காட்டியிருக்கார். யாராவது அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்களேன், அவங்கள கொண்டு போய் தூக்கி உள்ள போடுறவனுங்க எரிஞ்சு சாம்பலா போயிடுவானுங்க. அந்த அளவுக்கு அக்கினியில இவனுங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா தேவன் அக்கினியில் போட்ட உடனே அவரே அங்கு இறங்கி வேலையை பார்த்தார். ஆமாவா இல்லையா? அது நம்பர் 4. நம்பர் 5, தானியேலை தூக்கி சிங்க குகையில போட்டாங்க. என்ன, சிங்க குகையில போடுறதுக்கு முன்னாடி அரசர் மனசை மாத்தி இருக்கணுமா இல்லையா ஆண்டவர்? ஒரு அப்படியே சமாதானமாக்கி, பீஸ் ஆஃப் காட் அப்படியே நிரப்பி, அப்படியே சமாதானமா உள்ள கொண்டு தூக்கி உள்ள போட்ட பிறகுதான் எதை செய்ய முடியாது, எது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான காரியமோ சிங்கத்தின் வாயை கட்டி ஆண்டவர் நைட்டு ஃபுல்லும் தானியேலை காப்பாத்தினார். ஆமென், அல்லேலூயா. நம்பர் 5, யோசுவா.
எரிகோவில் நடக்கும் போது தேவன் ஒரு நாள் நடந்த உடனே சூப்பரா நடந்துட்டப்பா விசுவாசமா இருந்தேன்னு உடைக்கல. 6 நாள் தாண்டி 7வது நாளும் நடந்து முடிஞ்சு அந்த ட்ரம்பட் ஊதுனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எல்லா அற்புதத்தையும் செஞ்சார். எரிகோ மதில அசால்ட்டா உடைக்க முடியாது, பாட்டு பாடி வார்த்தைகள் பேசினாலும் உடைக்க முடியாது. ஆனா எந்த இடத்துல அற்புதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறோ இல்லையோ தேவன் அந்த எரிகோ மதில ஒண்ணு இல்லாம உடைச்சு தகர்த்து எரிஞ்சிச்சார். தட் இஸ் நம்பர் 5. நம்பர் 6 நெகேமியா. நாட்டோடைய வளங்கள் எல்லாம் உடைஞ்சி சுக்குநூறா சாம்பல் ஆன பிறகு நெகேமியாவை அனுப்பி திரும்ப எழுப்பி கட்டுறார் தேவன். நம்பர் 6. நம்பர் 7 பேதுரு. நமக்கு பிடித்த பேதுரு கப்பல்ல இருந்து இறங்கிட்டாரு, தேவனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காரு. விழுகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் கையை பிடிச்சிருக்கலாம். சுத்தி பார்த்து தன் மனசுல கலக்கம் ஏற்பட்டு விழுந்து தண்ணிக்குள்ள மூழ்கும் போது தான் கையை விட்டு ஆண்டவர் பிடிச்சு மேல தூக்குனார். அல்லேலூயா. நம்பர் 7 லாசரஸ். இறந்து எத்தனை நாள் ஆச்சு? என்ன பண்ணிருக்கலாம் இயேசு கிறிஸ்து? என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அன்பின் தேவனா, அரவணைப்பின் தேவனா என்ன பண்ணிருக்கணும்? அவன் சுகம் இல்லைன்னு செய்தி வந்த போதே கிளம்பி வந்திருக்கணும். கிளம்பி வந்து சுகப்படுத்தி இருக்கணும், இல்ல ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கணும். அவர் சொன்னா போதுமேங்க. 100 தலைவனுக்கு நடந்ததா இல்லையா? எங்கேயோ உட்காந்துட்டு லாசரே சுகமாகனா சுகமாயிருப்பானா இல்லையாங்க? ஆனா இறந்த பிறகுதான் தேவன் உள்ள வந்து அற்புதம் நடக்கிறதுக்கு வழி இல்லை, சாவை தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, எதையும் செய்ய முடியாத இடத்துல தேவன் லாசரை உயிரோடு எழுப்பி காட்டினார். ஆமென். கானா ஊர் கல்யாணம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. தண்ணீரை திராட்சை ரசமா இது வரைக்கும் யாரும் மாற்றினது கிடையாது. எந்த எவிடன்ஸும் கிடையாது மிராக்கிள் நடக்கிறதுக்கு. டைம் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த பந்திக்கு ரெடி ஆயிட்டானுங்க. அடுத்த 5 நிமிஷத்துல சர்வ் பண்ணி ஆகணும். எந்த வழியுமே இல்லை. ஆனா தேவன் ஒரு அற்புதத்தை செஞ்சு தண்ணீரையே திராட்சரசமா மாற்றினார். அடுத்து எவிரோ. மகள் இறந்துட்டான்னு செய்தி வந்துருச்சு. போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம் ஐயான்னு சொல்லியாச்சு. ஆனா இவர் என்ன சொன்னார்? விசுவாசமா இரு, உன் மகள் உறங்கி கொண்டு இருக்கிறார். வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போன இடத்துலயும் ஆண்டவர் வந்து அவள் உறங்கி கொண்டு இருக்கிறார். எல்லாம் சிரிக்கிறானுங்க. ஆண்டவர் அதை குறித்து கவலையே படலை. அங்க வந்து வழியே கிடையாதுங்க. அந்த மகளை எழுப்ப இறந்து போயிருச்சு அந்த மக. இறுதி சடங்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க போய் அந்த மகளை தட்டி எழுப்பி கொண்டு வந்தார். கடைசியாக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்னங்க பண்ணிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவ பிதாவின் ஒரே மகனா இல்லையா? அவரு மகனா இல்லையா? அவர் அடி வாங்க விட்டு பார்க்கலாமா? நீங்க உங்க பிள்ளைய அடி வாங்க விட்டு பார்ப்பீங்களா? ஸ்கூல்ல எவனாவது அடிச்சிட்டான்னா அடுத்த நாள் காலையில பிரின்சிபல் காலரை போய் பிடிச்சிருவீங்களா இல்லையா? என்ன நீங்களாம் செய்யவே மாட்டீங்களா? டீச்சருக்கு நைட்டே ஃபோன் போயிடும். நாளை காலையில வருவேன், வந்து கேட்பேன், என் பிள்ளை மேலையா நீ கை வைக்கிற? எங்க அது ரெண்டும் வாண்டு மாதிரி இருந்து சண்டை போட்டிருக்கோம். அதுக்கு இவங்க காலையிலே படையை திரட்டி போயிடுவாங்க. பார்வோன் மாதிரி போயிருக்கோமா இல்லையா? எப்படி உங்க பிள்ளைங்களை அடிக்க விடுவீங்களா? இன்னைக்கு அடிக்க விடுவீங்களான்னு கேட்குறேன் நான். இன்னைக்கு வினோத்தனனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா விமலா ஆண்டி முன்னாடி நான் வேணுங்கன்னு கிள்ளி அடிச்சேன்னா விமலா ஆண்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு 2 தடவை சிரிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்த தடவை ஓங்கி பழிச்சுன்னு அடிச்சிருவாங்களா இல்லையா? என் பிள்ளைய எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பாங்களா இல்லையா? இங்க பிதாவானவருடைய ஒரே மகனை இறக்கி இவங்களெல்லாம் காப்பாத்த அனுப்புனா இவனை சிலுவையில் அடிக்கும் போது பிதாவானவர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காராம். என்ன பண்ணிருக்கலாம்? காப்பாத்திருக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உலகமே எல்லாம் அப்படியே பஷ்பமா போயிருக்குமேங்க. ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அப்படியே மறுரூபம் ஆக்கியிருக்கலாமா இல்லையா? எவ்வளவோ வழிகள் இருக்கு. எப்போ எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, எப்போ எல்லாரும் ஃபுல் ஸ்டாப் போட்டு ஆண்டவர் இறந்து போயிட்டாரு, இனி எந்திரிக்க மாட்டார், டைம் அவுட் ஆயிடுச்சு ஆண்டவருக்கு, இதெல்லாம் நடக்காதுன்னு எப்போ எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் வேலை செய்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி இன்னும் நம்ம போற்றி துதிச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்துவ. ஆமென். இன்னும் போற்றி துதிச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்துவ. சோ என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா, தேவன் எப்போ தெரியுமா வேலை செய்வார்? எப்போ அற்புதத்துக்கு அடையாளம் இல்லையோ, எப்போ வழிகள் இல்லையோ, எங்க சொந்தக்காரங்க யாரும் சப்போர்ட் இல்லையோ, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட நிக்கலையோ, எங்க தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையோ, அங்குதான் தேவன் வேலை செய்வார். எனவே அப்படி ஒரு சூழலில் இருந்தா கவலைப்படாதீர்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்கள் ரட்சிப்பு மிக அருகில் உள்ளது. Your salvation is within the reach. You just have to stand still. அப்பதான் அந்த வசனம், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்குவார், அமைதியா விசுவாசமான்.
ஆமென். Now it takes courage to stand still. ஆமென். அமைதியா நிக்கிறதுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு தைரியம் தேவை. ஆனா உங்க விசுவாசத்தை பெருக்க பண்ணுகிறவர் அவர். அவரிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடினப்படுத்துவதும் அவர்தான், வலியை உண்டாக்குவதும் அவர்தான். அல்லேலூயா. ஏன் செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கு, செஞ்சிருக்கலாம். ஆனா கடினப்படுத்தி அந்த வழியா கொண்டு வந்தாதான் இந்த வார்த்தையை நான் ருசித்து பார்க்க முடியும். அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? கர்த்தர் நல்லவர் என்பதை that can be done only through suffering. அது கஷ்டத்துல மட்டும்தான் ருசித்து பார்க்க முடியும். இன்னைக்கு எல்லா சொத்து சுகமும் வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மாத்திரையும் எடுத்துக்கிட்டு ஒரு வியாதி சுகமாயிடுச்சுன்னா எப்படி கர்த்தர் நல்லவர்ன்றதை நீங்க ருசிப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா சோர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வியாதிக்கு எந்த மருந்துகளும் வாங்க முடியாத நிலையில உங்களை வச்சு கடைசி ஒரு நைட்டு தான் உங்களுக்கு பாக்கி இருக்குன்னு டாக்டர் சொல்லி அந்த நைட்டு நீங்க தேவன்ட்ட ஜோமனி அடுத்த நாள் காலையில ரிப்போர்ட்ல எல்லாம் கிளியர்னு வரும்போது you will know God is truly alive. அப்போதான் ருசித்து பார்க்க முடியும். நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஒரு கடினமான சூழல்ல இருக்கீங்க, பண கஷ்ட சூழல்ல ஜோமனிக்கிட்டே இருக்கீங்க, எந்த உதவியும் இல்லை, எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில முகம் தெரியாத ஆள் ஒருத்தர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாருன்னா அப்போ தேவனை பற்றி நீங்க ருசிச்சு பார்ப்பீங்களா இல்லையா? அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவன் உண்மையிலும் அற்புதங்களை செய்கிறார். எனவே இனி எந்த பொருள் வந்தாலும் பரவாயில்ல, யார் நமக்கு இதுவா இவ்வளவு தரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் தேவன் இருக்கும் வரை இந்த பொருட்கள்லாம் எம்மாத்திரம்னு ஆயிரும். அன்னைக்கு காலையிலே உங்களுக்கு சாலமோன் எழுதுனது புரிஞ்சிடும், மாயை மாயை டன். தேவன் எப்பொழுது செய்வார்ன்ற கேள்விக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. நம்ம கண்கள் மூடப்பட்டதுனால பயத்தினாலும் சோகத்தினாலும் துக்கத்தினாலும் பயந்து போயிருக்கோம். உலகத்துல இன்னைக்கு சொல்லுவோம் you must work hard only then you can be alive. இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பேசும். உலகத்துல என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா விலைக்கரையம் செலுத்தினாதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மோசே எத்தனை நாள் விலைக்கரையம் செலுத்தினார்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். செங்கடல் முன்னாடி உட்காந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாரு, அதாவது எத்தனை தடவை இந்த செங்கடல் இதை பிராக்டிஸ் பண்ணாரு ஹார்ட் ஒர்க் போட்டு சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க் போட்டு இங்க வந்தா இப்படி விசுவாசமா இருக்கணும், இங்க வந்தா இப்படி he doesn't even know it's going to be there. மோசேக்கு இப்படி ஒரு சூழல் வரப்போகுதுன்னு தெரியவே தெரியாது, ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அன்னைக்கு காலையில கூப்பிட்டு இந்த இடத்துல போய் நீ கேம்ப் பண்ணுன்னு தான் சொன்னாரு. நான் பார்வனை கடினப்படுத்துவேன், செங்கடல்ல திறக்கணும்னு ஆண்டவர் அப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை. எத்தனை வருஷமாங்க பிராக்டிஸ் பண்ணாரு மோசே? இங்க வந்தா இப்படிதான் விசுவாசமா இருக்கணும், இந்த வார்த்தைகளை சொல்லணும், இதை பண்ணணும், இந்த ஜபத்தை பண்ணணும், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே, பிராக்டிஸ் பண்ணலையே. அப்ப என்ன பாஸ்டர் அவசியம் அப்படின்னா விலைக்கரையும் இல்ல, பயங்கரமான ஜபம் கிடையாது. அந்த இடத்தில் நீங்கள் அமைதியாக விசுவாசமாக இருப்பதே முக்கியம், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் தேவன் சொல்லுவார், நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க you just be still. You just be still. பீச்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓரத்துல அப்படியே அலை அடிச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? அழகா இருக்கும் அந்த சத்தம்லாம் கேட்க. கொஞ்சம் தூரத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, ஆழ்கடல் அப்படியே அமைதியா இருக்கும், இருக்குமா இல்லையா? Still, that is called stillness, absolute stillness. நம்ம ஒரு பயம் வந்த உடனே அலைகள் போல மாறிடுறோம். என்ன பாஸ்டர் அலைகள் போல? எண்ணங்கள் பாருங்க அலைகள் போல. நல்லா ஒரு படம் டைட்டில் வச்சாங்க, அலைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் நடக்குது, ஓய்வதே இல்லை அலைகள். ஏன்னா பொய் சொல்ற மாதிரி பாக்குறீங்க, அலைகள் ஓய்தா உங்களுக்கு? ஓய்வதே இல்லை. இது முடிஞ்சா அது, அது முடிஞ்சா இது. ஃபீஸை கட்டணும், பில்லை கட்டணும், பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், முடிஞ்சோடனே பேர பிள்ளைய வளர்க்கணும், பேர பிள்ளைய இது பண்ணணும், கல்றைய வாங்கணும். பாஸ்டர் கால்டன்ட்டு கல்ற கிடையாது, அதனால வேற ஒரு இடத்துல பங்க போட்டு வைக்கணும். அலைகள் ஓய்வதே இல்லை. இஸ்ரேல் போயிட்டு நாங்கள் வரும்போது அந்த கோல்டன் கேட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து தான் எங்களை பார்க்க விட்டாங்க. பார்த்தா இந்த சைடில் அப்படியே ஃபுல்லும் அப்படியே இடமா இருந்தது, ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னன்னு கேட்டால் கல்ற வாங்கி போட்டிருக்கானுங்க 6.5 லட்சம் ரூபாய்க்கு. எனக்கெல்லாம் ரொம்ப காட்டம் ஆயிடுச்சு, 6.5 லட்சம் ரூபாய்க்கு கல்ற வாங்கி போட்டிருக்கேன், அட பாவி அப்படின்னு. வசனம் என்ன சொல்றது? இறந்தவனை இறந்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும். இது இந்த மாம்சத்திலிருந்து உயிர் பயிற்சியில் இது பூத உடல். இது எங்க நீங்க மண்ணில் போட்டாலோ இல்லை எரிச்சாலோ அது என்ன வேணுமோ ஆகிரும்.
தேவன் அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு, அது சரியா போயிடும். இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த நிமிஷத்தை வாழ்றதை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறந்தா கல்ற வேணும், இறந்தா வீடு சொத்தை பிரிக்கணும், அதை எழுதி வச்சிரும், இதை எழுதி வச்சு. இப்போ இன்னைக்கு மத்தியான சாப்பாடு நல்லா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இங்க சாப்பாடுக்கு இந்த கணக்குல ஓய்வதே இல்லை அப்படின்னு சாப்பிட்டுட்டு போயிடும். என்ன சாப்பிட்டோன்னு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. நேற்று நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. நேற்று காலையில் என்ன சாப்பிட்டீங்க தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்கள். காலையில் சாப்பிடும் போதே டிஃபன் கட்டணும், மதியானம் ஸ்கூலுக்கு போகணும், நடந்தே போகணும், மூட்டு வலிக்கும், அப்படி வலிக்கும், இப்படி வலிக்கும் சாப்பிடும் போதே. இதுல இன்னும் ரொம்ப பாக்கியவான்கள் என்னன்னா, சாப்பிட்டு தொண்டையில சிக்கிடுச்சுன்னா உயிர் போயிடும். ஆண்டவரே சிக்காம இட்லி உள்ள போகணும். சிக்காம இட்லி உள்ள போறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? என்னங்க நீங்க கொஞ்சமாவது ஆண்டவருக்கு கருணை காட்டுங்க. அவர் செங்கடலையும் எரிகோவையும் உடைக்கவங்களை கூப்பிட்டா நீங்க இட்லி சிக்காம உள்ள போனோம்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. சிக்காம உள்ள போயிடணும். போடுற மாத்திரை எஃபெக்ட் இல்லாம வேலை செய்யணுமா? போடுற மாத்திரை எஃபெக்ட் இல்லாம வேலை செய்யணும் ஆண்டவருக்கு ரெக்வஸ்ட். எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அலைகள். see, ஆண்டவர் அதான் சொல்றாரு, டோன்ட் கிவ் யுவர் தாட்ஸ் டு தட். செங்கடல் முன்னாடி நின்றுக்கிட்டு பிரச்சனை தாங்க இல்லைன்னு சொல்லலை. அவன் எவ்வளோ காரியம் யோசிச்சிருப்பான். இவன்கிட்ட போனால் 400 வருஷம் அடிமையாகணும், இங்கிட்டு போனால் உளுந்து செத்து போயிடணும், இங்கே செத்து போனால் எலும்பு கூட மிஞ்சாது. ஆமாவா இல்லையா? அவன் யோசிச்சிருப்பானா இல்லையா? இவரை நம்பி இந்தால நம்பி பின்னாடி கொடியை தூக்கிட்டு வந்துட்டோமேன்னு கோவம் வந்திருக்குமா இல்லையா? சும்மா இவர் பாட்டுக்கு சொன்னார், நான் இருக்கிறேன்னே நம்மளும் தூக்கிட்டு வந்துட்டோமேன்னு அவனுக்கு அப்போ மண்டையில் உரைச்சிருக்குமா இல்லையா? அவன் கொட்டியிருப்பான் மண்டையிலேயே, இந்த ஆளை நம்பி பின்னாடி வந்துட்டோமேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல நீ இடம் கொடுக்காத. நீ என்னத்துல நின்னியோ அதுல நில். கர்த்தர் விடுதலை செய்வார், நீ நில். செங்கடலை எப்போ திறக்கணும், எப்படி திறக்கணும்ன்றத நான் பார்த்துக்கிறேன். தேவன் மிக அழகா ஒரு காரியங்க செஞ்சிருப்பார். தங்களுக்கு முன்பாக சென்ற மேகம் அப்படியே பின்னாடி போய் அக்கினி சம்பமா மாறிடும். அவன் நுழையவே முடியாத அளவுக்கு பெரிய ஒரு ஷீல்டு மாதிரி வந்துடும். ஹலோ, பெரிய ஷீல்டு மாதிரி வந்துடும். அவன் இங்க நடந்து போறதுக்குள்ளேயும் அவனை பிளாக் பண்ணி அங்க வச்சிருப்பார் ஆண்டவர். ஆமென். ஒரு வசனம் இருக்கு, ஆண்டவர் ஒரு வாசலே அடைச்சா 7 வாசல்களை இங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஒரு வாசல் தான் அடைக்கப்பட்டது, எங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு. ஆனா 7 வாசல் ஆண்டவர் திறந்துட்டாரு. ஆமாவா இல்லையா? அவனை க்ளோஸ் பண்ணிட்டாரு, பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. செங்கடலை திறந்துட்டாரு, நடந்து போறதுக்கு வழியை உண்டாக்கிட்டாரு. 3வது அதை கிளியர் பண்ணி அவனை உள்ள கொண்டு வந்து அவனை இல்லாமே பண்ணிட்டாரு. பண்ணாரா இல்லையா? ஒரு வாசல் அடைச்சு 7 வாசல் திறந்தாரா இல்லையா? நடந்துச்சா இல்லையாங்க? இன்னைக்கு இதை நம்ம கையில வச்சிருக்கோம். கையில வச்சிருக்கீங்களா? காமிங்க பாப்போம். தேங்க்யூ தேங்க்யூ. கையில வச்சிருக்கோம். இனிமேட்டு எப்போன்ற கேள்வி கேட்காதீங்க. ஹலோ, எல்லாம் நன்மைக்கு நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தரை அன்பு செலுத்துறதுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. நல்லா இன்னைக்கு முக்கியமான 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தானிக்கு மேல சோதிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்திருக்காருனா நிச்சயம் பெரிய இடத்துல கொண்டு போய் நீ வைக்க போறார். 2வது பாயிண்ட். 3வது, எப்போன்ற கேள்வி கேட்காதீங்க. அவருக்கு தெரியும் பார்வோனை எங்க நிறுத்தணும், அவனை எங்க ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. செங்கடலை திறந்து தண்ணி எப்படி நிறுத்த வைக்கணும்னு தெரியும். கீழே அந்த இடத்த வனாந்திரமா எப்படி மாத்தணும்னு அவருக்கு தெரியும். நம்ம ஆண்டவருக்கு ஆர்டர் போட வேண்டாம். ஆமே. இன்னைக்கு நம்ம பண்ற ஒரு தவறு அதுதான். ஆண்டவரே இந்த வாரத்துக்குள்ள எனக்கு இது நடந்தாகணும். ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா இல்லையா? நான்லாம் நிறைய தடவை கேட்டிருக்கேன். உங்களை மாதிரி நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஆண்டவரே எனக்கு இந்த வாரமே நடந்தாகணும். இப்போ நான் வெளியில போய் நிற்பேன், ஆட்டோவில் வசனம் போட்டு வரணும். ஜெபம் பண்ணியிருக்கோமா இல்லையா? நான் இன்னைக்கு போவேன், பாஸ்டர் இந்த பாட்டு பாடணும். பாஸ்டர் சம்மந்தமே இல்லாமல் பாடிக்கிட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு போவேன், இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லணும். சொல்லலைன்னா தட்ஸ் நாட் நீடட். நீங்க ஆண்டவருக்கு ரூல் போடாதீங்க. ஜஸ்ட் பி ஸ்டில். அமைதியா இருந்து தேவன் பார்த்து கொள்வார். இங்க கொண்டு வந்திருக்காரு, இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு, பார்வனை கடினப்படுத்தியிருக்காருன்னா அந்த வழியும் ஆண்டவர் உண்டாக்குவாரு. நீங்க அமைதியா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். நம்மளை அதை தான் செய்ய சொல்லியிருக்கார்.
நான் உன்னை காப்பாத்தினது போல நீ நன்றி சொல்லு, பெற்றுக்கொண்டதை போல நன்றி சொல்லு, ரட்சிப்பு அடைஞ்சது போல நன்றி சொல்லு. நம்மளுடைய வேலை இன்னைக்கு அதுதான். அமைதியா உட்கார்ந்து தேவன் விடுதலையை தந்துட்டார், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. செங்கடலை அழகா திறந்துட்டீங்களே, அழகா என்னை நடத்தி சென்றீங்களே, பார்வோனை இல்லாம பண்ணிட்டீங்களே. இதுதான் நம்ம ஜபமா இருக்கணுமே தவிர எப்போ, ஏன், எப்படி இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமேட்டு எப்போதும் எப்படியும் கேட்காதீங்க சிஸ்டர். கேட்டீங்கன்னா நீங்களே உங்க வாயில இப்படி சுட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. பிராக்டிஸா வச்சுக்கோங்க. எப்போ ஆண்டனே டப்புன்னு ஒரு அடி, ஆவிக்குரிய ரீதியா ஒரு திருப்பம். ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்புனதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா, ஆமா அவர் தேவனுடைய பிள்ளை அதனால் நடந்தது. நோ நோ நோ, இட்ஸ் நாட் தட் ஈஸி. சரி, இதை இப்படி வச்சுக்கலாமே. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எப்பவும் பிரித்து தான் பேசுவார். பிதா சொல்றதுதான் நான் செய்ய முடியும், பிதா சொல்றதுதான் நான் கேட்க முடியும். இதெல்லாம் சொல்ற இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நீ இறந்தே ஆகணும், இவர்களுக்காக நீ மரித்தாகணும் அப்படின்னு சொல்றாருல. எந்த எண்ணங்களும் விடாம அதுல நிலைச்சு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தன்னைத்தானே சாவுக்கு ஒப்பு கொடுக்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல நீங்க இத்தனை மணிக்கு செத்துறீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க, அந்த வேதனை தாங்க முடியாம. ஆமாவா இல்லையா? அதனால என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ், ஒரு 2 நாள் பார்ப்போம், 2 நாள் டைம், 2 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் சொல்றாங்களா இல்லையா? எக்ஸாக்ட் டைம் சொல்ல மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எக்ஸாக்ட் டைம் தெரியும். இத்தனை மணிக்கு இத்தனை வேலையில நீ சிலுவையில் அடிக்கப்படுவ, நீ இறக்க தான் போற, நீ இந்த உலகத்துக்கு வந்ததுக்கே காரணம் இதுதான். அப்படின்னும் போது திரும்ப எந்திரிப்போமா, திரும்ப எந்திரிக்க மாட்டோமா? ஆமா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்தார். ஆனா அது உண்மையா செய்ய போறாரா இல்லையா அப்படின்றது தெரியாத விசுவாசமா அதுல இறங்கி தேவன் பாற்றுக்கொள்வார். என் பிதா இருக்கும் வரை என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையாங்க? அது பேர் தான் அமைதியா இருக்கிறது. ஆமென். அமைதியா இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து என்ன பண்ணிருக்கலாம்? ஒரே வார்த்தை, ஆண்டவரே இவர்கள் எல்லாவற்றையும் பஷ்பமாக மாற்றிவிடும் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அக்கினி இறக்கியிருப்பாரா இல்லையா ஆண்டவர்? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு இமி போதும் ஆண்டவருக்கு எல்லாரையும் முடிக்க. ஆனா அமைதியா, ஸ்டில்னஸ், அடக்கி கொண்டு தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம சாந்தமா இருந்த உடனே ஏற்ற வேளையில தேவன் உயிரோடு எழுப்பினார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னா, 1, தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்வார். 2, திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். 3, என்ன நடந்தாலும் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக இருப்பது, விசுவாசமாக இருப்பது. ஆமென். கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3:5-6 வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சுய புத்தியின் மேல் சாயாமல், எவ்வளவு கிளியரா ஞானிகளின் ஞானி எழுதியிருக்காப்ல. சுய புத்தியின் மேல் சாயாமல். என்ன பாஸ்டர் சுய புத்தி? இந்த கண் இந்த காது கேட்கிற காரியங்கள் மேல் சாயாமல். அல்லேலூயா. தாவீதுக்கு எத்தனையோ பேர் சொன்னாங்க, அவன் அரக்கன், உன்னை அடிச்சிருவான், நீ போவாத. ஆனா அவன் சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த பெலிசியன் என்ன தேவனை தூஷிக்க இவன் யார் அப்படின்னு தேவன் மேல் நம்பிக்கை வைத்ததனால் இன்று அவனை போல் ஒரு அரசன் எவனுமே கிடையாது. சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமென். கண்டிப்பா உங்க மனசு உங்களை தீட்டுப்படுத்த பார்க்கும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தோடனே சரி இப்படியே வச்சுக்கலாமே, ஒரு பண பிரச்சனை இருக்குன்னு வைங்க, தேவன் உங்களுக்கு சொல்றார் அமைதியா இரு நான் பாத்துக்கிறேன்னு. சுய புத்தி என்ன சொல்லும்? இப்போ அந்த பிரஷர் தாங்க முடியல, அவமானம் ஆயிடக்கூடாது, அதனால யார்ட்டையாவது வாங்கி கொடுத்துரு, இப்போதைக்கு மேனேஜ் பண்ணு, இப்போதைக்கு சமாளி அப்படின்னு உங்க சுய புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, போக போக எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க யாரையாவது நம்பி தான் இருப்பீங்க. இந்த சிஸ்டர் இருக்காங்க என்னைய காப்பாத்து, அவங்க என்னைய பார்த்துக்குவாங்க, எங்க அக்கா இருக்காங்க அவங்க எனக்கு உதவி செய்யும், இப்படியே போயிட்டே இருந்தா தேவன் யார் என்பதை நீங்க ருசிக்க மாட்டீங்க.
ஆனால் என்னைக்கு எல்லாவற்றையும் தேவனே பிளாக் பண்ணுறாரோ நன்றி சொல்லிங்க ஆண்டவருக்கு. ஹலோ, எதுக்கு பாஸ்டர் நன்றி சொல்லணும்? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் யாருன்னு நமக்கு காட்ட போறாரு. ஆமென். பெரிய நன்றியா சொல்லிருங்க. அதனால இன்னைக்கு இஃப் யூ ஆர் பிளாக்ட் எவ்ரிவேர், இஃப் தேர் இஸ் நோ வே டு எஸ்கேப், எங்கேயும் தப்பிக்க முடியல, எல்லா வழிகளும் மூடப்பட்டுருச்சு, நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர்னா, உங்களுக்கு நீங்களே கை குலுக்கி நல்ல சந்தோஷமா பாட்டு பாடிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல தேவன் அந்த செங்கடலை பிளக்க போறார். ஹல்லேலூயா. ஆமென். யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டாண்ட் ஸ்டில். சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவன் மேல் எண்ணத்தை வைத்து விசுவாசம் கொண்டு அமைதியாக இருங்கள். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிளை மூடிருங்க. அப்படியே அமர்ந்தபடிக்க நாம ஜெபிப்போம். There is this one line I wrote. கடைசியா நான் ஒரு வார்த்தை எழுதினேன். இந்த எக்ஸிட் இருக்கு பாருங்க. When world puts an exit, do not worry. Until God exists, there is no exit. Amen. தேவன் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி முதல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. பல முறை சூழல் பிரச்சனையின் காரணமாக சுயமாக எண்ணங்களை யோசித்து முடிவுகள் செய்து எத்தனை தவறான முடிவுகள் செய்திருக்கிறோம். அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு விஷயம் மன்னித்துருங்க ஆண்டவரே. இன்றிலிருந்து இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ள, விசுவாசமாக நிற்க, உம்மேல் என் எண்ணங்களை வைத்து, நீ சொன்ன வார்த்தை திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டீர்கள் என்ற வார்த்தை மனதில் கொண்டு தைரியமாக நின்று நான் போராட நீர் உதவி செய்யும். நீர் சொன்னபடியே இன்று கண்ட எகிப்தினை நான் காணாமல் நீர் பண்ணும். நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவரே. அவர்கள் விசுவாசமாக நிற்க, தைரியத்தோடு யுத்தம் செய்ய, தன் சிந்தையில் ஓடுகின்ற எண்ணங்களை மேற்கொள்ள நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண நீர் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து களி கூறுங்கள். அமைதியாக இருங்கள். தேவன் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். God bless you. Shalom.